F2MOல நம்ம வந்து 2 ஸ்டெப் வந்து தான் பண்ண போகிறோம். 2 ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்விங் அக்கௌண்ட் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? அதேமாதிரி F2MOல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு வந்து 1.5% ரிஸ்க் எடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம 0.5 வந்து கம்மியாக தான் எடுக்கணும். 0.5 கம்மியாக எடுக்கணும்னா 1% ரிஸ்க் இருக்கணும். 1%லேருந்து 1.1. ஓகேவா? நம்ம எதுக்காக அந்த 0.5 கம்மி பண்ணுறோன்னா ஸ்வாப் சார்ஜஸ் ஸ்லிப்பேஜ் அதனால் கம்மி பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது 10K அக்கௌண்ட் போன வாரமாக இப்போ பார்க்குறப்ப $112 தான் இருந்துச்சு. இப்போ $115 வந்திருக்கு. ஓகே, நம்ம 10K யூஸ் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம், இல்லை 25K வாங்குறதுனால வாங்கிக்கலாம். அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். USD அந்த கரன்சி அந்த யூரோவா இல்லை USD மாற்றிக்கலாம். நம்ம இங்கேயும் மாற்றிக்கலாம். அது என்ன இதுன்னு. ஓகேவா? USD தான். 10K டாலர் தான் வாங்க போகிறேன். 115 MT5. பில்லிங் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பர்சன் தான், கம்பெனியில் உங்கள் நார்மல் அக்கௌண்ட் இதெல்லாம் வரும். உங்கள் அட்ரஸ் டீடைல்ஸு அதுக்கப்புறம் அதை தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போது இதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ டு பேமெண்ட் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பைனான்ஸ் மூலிமா தான் பே பண்ணணும். அது உங்கள் பைனான்ஸ் தான். நீங்கள் சேஃப் வாலெட்டு அந்த வாலெட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பைனான்ஸ் தான் உங்கள் பேரில் இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரூஃப் இருக்கும். ஓகேவா? பை கிரிப்டோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கன்ஃபார்மாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? பே செக்யூரிலி. ஓகே, அதே மாதிரி லாகின் பண்ணுறது ஒரு மொபைலில் மட்டும் லாகின் பண்ணிக்கோங்க. லேப்டாப் லாகின் பண்ணாதீங்க. அந்த மொபைலில் வந்து உங்கள் மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணி மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். இது எல்லாமே செஷன்லேயே சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்னொரு டைம் எல்லாம் ரிமைண்ட் பண்ணுறேன். இப்போது பர்டிகுலராக எந்த பிளாக் செயின் அதெல்லாம் கேட்கும். பைனான்ஸ் கிட்ட நம்ம போய் அந்த இது பர்டிகுலராக நம்ம பண்ணணும். அந்த பிளாக் செயின் அந்த USDT எந்த நெட்வொர்க்கு எந்த அட்ரஸ்ன்னு கரெக்டாக போட தான் கரெக்டாக இதாகும். நெட்வொர்க் ஃபீஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும். இப்போ $115.6 எக்ஸாக்டாக அது இருக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஒரு $2-3 வச்சுருக்கணும். ஏன்னா பைனான்ஸில் நெட்வொர்க் ஃபீஸ் பிடிப்பானுங்க, அதெல்லாம் இருக்குது. ஓகே, நமக்கு வந்து டோக்கன் கேட்குறாங்க. டோக்கன் வந்து டோக்கன்னா அது USDT நம்ம எல்லாம் எப்பயுமே யூஸ் பண்ணுறது USDT தான். இதில் பார்த்தீங்கன்னா TRC20 மட்டும்தான் இருக்குது. ஓகே, அக்செப்ட் ஆல் கொடுத்துக்கலாம். ப்ரைவசி. ஓகே, ஓகே வந்துடுச்சு. ஓகே, இங்கே வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. மேனுவல் பேமெண்ட் தான். நம்ம சூஸ் பண்ணியிருக்க காயின் பார்த்தீங்கன்னா காயினும்பாங்க டோக்கனும்பாங்க. USDT நெட்வொர்க் பார்த்தா TRC20 அதுதான் ட்ரான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிங்கன்னா இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 115.386926 இருக்குது. ஓகேவா? இதை கரெக்டாக நீங்கள் வந்து டோட்டல் அமௌண்ட் பார்த்தா 115.3869 அந்த வேல்யூ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் கம்மியானாலும் உங்களுக்கு கிடைக்காது அக்கௌண்ட். பைனான்ஸில் போய்ட்டு சென்டு கொடுங்க. சென்டு கொடுத்து விட்ரா அசெட் கொடுங்க. USDT தான் கொடுக்கணும். நம்ம பேஸ் பண்ணதை இங்கே கொடுத்துட்றோம். என்ன நெட்வொர்க்கு? TRC20 தான். ஓகேவா? TRC20க்கு நெட்வொர்க் ஃபீஸ் பார்த்தா $1.5 வச்சுருக்கானுங்க இவனுங்க. விட்ரால் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குது. இங்கே நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி பண்ணணும். கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி 115.386926. ஓகேவா? இந்த அமௌண்ட் வந்து நம்ம FTMக்கு அனுப்ப போகிறோம். ஓகேவா? பைனான்ஸில் அப்போ பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் வந்து ஒரு 1.5 சார்ஜஸ் இருக்குது ப்ளஸ் 1.5. ஓகேவா? ஸோ நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை இதை போடணும். 116.8869. ஒரே நிமிஷம். 116.886926.
புரியுதுங்களா எப்படி கால்குலேட் பண்ணணும்னு? 8 8 6 9 2 6. ஸோ அவங்க ரிசீவ் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட், ரிசீவர் அமௌண்ட் கீழே இருக்குது பாருங்கள், 115.3869 386926 ஓகேவா? கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ விட்ரா கொடுங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்குது, சம் ஒன்னே கொடுங்க. நான் தான் ஃபஸ்ட் டைம் இது பார்க்குறேன். இண்டிவிஜுவலாக என்னன்னு கேட்குது. நம்ம இண்டிவிஜுவலே கொடுத்துக்கலாம், ஆனால் அது பெரிய ப்ராசஸாக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். விட்ரா கொடுத்து மை செல்ஃப் கொடுத்துங்க, பார்த்துக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் இது பெரிய தலைவலியாக இருக்கும் போல் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க, வாலெட்டே கொடுத்துக்கோங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதான்னு தெரியல, ப்ராசஸிங் ஆகுது ஓகேவா? நியர்லி பார்த்தீங்கன்னா $117 பக்கம் எடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்னே வருது. நம்ம அது வரைக்கும் இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ண வேணான்னு மேலே போட்டிருக்காங்க. பெய்டு இங்கே பார்த்தீங்கன்னா பெய்டுன்னு வந்துருச்சு ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து மெயில் மூலிமா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே நீங்கள் MT5 தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. MT5க்கு எல்லாமே வந்துடும். MT5க்கு ஒரு தேவையான எல்லா யூசர் லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும் மெயில் மூலிமா. இங்கே பார்த்தா எனக்கு மெயில் வந்திருக்கு, புரியுதா? கன்ஃபார்மோ அது மூலயமா தான் நம்ம பே பண்ணோம். இதுதான் ப்ராசஸ்ஸு, ரொம்ப ஈஸி தான், பெரிய அளவு காம்ப்ளிகேட் இல்லை. ஒரு டைம் 2 டைம் வீடியோ பாருங்கள். ஒரு விஷயம், நீங்கள் கரெக்டாக நெட்வொர்க் சூஸ் பண்ணணும், அது என்ன டோக்கன்னே சூஸ் பண்ணணும். தப்பாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை ஓகேங்களா? மை செல்ஃபே கொடுத்துக்கோங்க, ஏன்னா நமக்கு வந்து சம்ஒன் எல்ஸ் கொடுத்தோம்னா அது நிறைய டீட்டெயில்ஸ் கேட்குது, அதெல்லாம் எங்கே போய் நம்ம கலெக்ட் பண்ணணும்னு தெரியல. அதனால் மை செல்ஃபே கொடுத்துக்கோங்க.